ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புல்புல் வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த கிஷோர் தபான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைப் பண்ற பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. கொஞ்சம் இந்த வீடியோ ரெக்கமெண்ட்ல போட்டோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். அவங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாபாவை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ரெண்டு பொண்ணுங்க வந்து உட்காருவாங்க இல்லையா. இந்த ரெண்டு பொண்ணுங்க யாருன்னு பார்த்தனா இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி தொழில் பண்றவங்க. இந்த கிரீன் கலர்ல ஒரு புடவை கட்டிருக்கா இல்லையா, இவளோட பேர் தாங்க குஷி. இவ தாங்க இந்த வெப் சீரிஸோட ஹீரோனியே. பக்கத்துல இருக்கவ கமலாங்க. அவ தாங்க நம்ம குஷி இங்க கூட்டு வந்திருப்பா. இப்ப குஷி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது கமலா என்ன சொல்லுவானா, இதுக்காக கூச்சப்படுற மாதிரி உட்காந்துருக்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத உட்காரு. இது நம்ம கிஷோரோட தபா தான். இங்க நிறைய பேர் வருவாங்க, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ எங்கிட்ட சொல்லு, அவங்கள நம்ம செய்யலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு அவங்கள யாரும் வேணாம், எனக்கு இவன் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இப்போ மொபைல் எடுத்து காட்டும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உனக்கு இவனை பிடிச்சிருக்கு, ஆனா இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்லும் போது இப்ப இதே டைம்க்கு அங்க ரெண்டு பேர் வராங்க. ஒரு அங்கிள் ஒரு பையனும். அங்கிள் செம போதையில இருப்பாரா. இப்ப அங்க ரெண்டு பேரும் வரும்போது இந்த பொண்ணுங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே இப்ப அவன் என்ன சொல்றானா, அங்கிள் அங்க பாத்தீங்களா செம்மையா ரெண்டு ஃபிகர் உட்கார்ந்து இருக்கு அப்படி சொல்லும்போது, சரி ஓகே நீ போயிட்டு அவங்கள்ட்ட பேசு அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் அனுப்பி வச்சோடனே இப்ப இவன் என்ன பண்ணுவானா, நேரா வந்து அந்த பொண்ணுங்கள்ட்ட நிக்கும் போது நம்ம கமலா ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கு கண்ணை கட்டுவாங்க. அவனை எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ணு அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோனி முடியாதுன்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டுவாங்களா. இப்ப பக்கத்துல நின்னவனுக்கு அது புரிஞ்சதால இப்ப அவனு என்ன பண்ணானா, வந்த வழியா போயிட்டு திரும்ப உட்காந்துருவாங்க. உடனே நம்ம ஆண்டி நம்ம ஹீரோனியை சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. என்னடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவன் உனக்காக தான் நான் வந்தான், எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, யாரும் தான் அழகா இருப்பான் அப்படி சொன்ன உடனே, ஓ அப்படியா, அப்புறம் என்ன இங்க என்ன பெருக்கிறதுக்காக வந்த அப்படின்னு இவங்க கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்லக்கா அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, நான் எதுக்கு இங்க வந்தனோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டு தான் போவேன், நீ சும்மாவே இப்படியே உட்காந்து கடை அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப அவனுக்கு ரெண்டு பேர்த்து தாங்க காட்டுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, அண்ணே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அந்த ரெண்டு பேர்த்துல ஒரு பொண்ணு கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அங்கிள் என்ன பண்ணுவாருன்னா, எழுந்து வந்து நம்ம கமலா இருக்கா இல்லையா, அவ பக்கத்துல நின்னுட்டு அவள்கிட்ட காசு எடுத்து கொடுத்த உடனே கமலாவும் காசு வாங்கி பார்த்துட்டு இவ்வளவு காசு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இப்ப அவன ஒரு மாதிரியா சிரிக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே இடம் உன்ட்ட இருக்கா இல்ல நான் ஏதாச்சும் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இடத்துக்கா பஞ்சம், எங்க வேணா பண்ணலாம், இங்க கூட பண்ணலாம் பின்னாடி கூட பண்ணலாம், சோ இடத்துக்கெல்லாம் ஒரு பஞ்சமும் கிடையாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுனா அவளை கூட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம கமலா கூட தாங்க மேட்டர் பண்ற சீனை காட்டுறாங்க. சும்மா இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அங்கிள் நம்ம கமலா வச்சு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே அவ கூட நல்லா மேட்டர் பண்ணும்போது அவளும் சும்மா வேற லெவல அவரை வச்சு செய்வாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டிப்பா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. அவ உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த பையன் என்ன பண்ணுவானா, தயங்கி தயங்கி நம்ம ஹீரோனி கிட்ட வந்து உட்காருவாங்க. இப்ப இவன் என்ன பண்ணானா, கையில இந்த காசு எடுத்து ஒன்னொன்னா எடுத்து அவள்கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது அவ வாங்க மாட்டாளா. அவ பக்கத்துல வச்சுட்டு அவ கிட்ட போகும்போது அவளை லைட்டா தள்ளி உட்காரும் போது இப்ப இவனே கேட்பானா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும் போது, உண்மைதான் ஆனா இங்க வந்துட்டேன், ஆனா எனக்கு இப்ப மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவனும் என்ன பண்ணுவானா, தன்னுடைய சட்டை பட்டன் லைட்டா அவுத்து விட்டுட்டு அப்படியே அவ கையில இருக்க மொபைல் பார்த்தா அதுல ஏதோ ஒரு போட்டோ பார்த்துருப்பான் போல. அம்மா இவன் யாரு அப்படி சொல்லி இவன் கேட்டுட்டு அவ சும்மா இருக்கும்போது, சொல்லு இவன் யாரும் உன் வீட்டுக்காரனா இல்ல உன் பாய் ஃப்ரெண்டா இல்ல ஏதாச்சும் கூட வச்சிருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோனி ஒண்ணுமே பேசாம இருக்கும்போது பின்னாடி கடைக்காரன் என்ன சொல்லணும்னா, நீங்க இங்க சும்மா உட்காரக்கூடாது, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் இங்க உட்காரணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிங்க ஏதாச்சும் வாங்குங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு ஜூஸ் ஆர்டர் சொல்லிட்டு இப்ப அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம அங்கிள் மேட்டர் பண்ணாரு இல்லையா, சோ அந்த இடத்துல தாங்க காட்டுறாங்க. இங்க நம்ம ஆன்ட்டியோட முகத்துல பார்த்தா ஒரே சந்தோஷங்க. இப்ப இவ என்ன பண்ணனா, அந்த அங்கிள் கிட்ட நான் எவ்வளவு பேர்த்து கூட சந்தோஷமா இருந்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு என்ன திருப்தி படுத்தினது யாருமே கிடையாது, நீ தான் உண்மையான ஒரு ஆம்பளை அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணனா, அவன் கொடுத்தான் இல்லையா அந்த காசு, அதை எடுத்து அவனுடைய பாக்கெட்ல சொருனோடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. உடனே அவனும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆன்ட்டிக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா அவ செம ஜாலியா இருந்திருப்பா போல. அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போனதால இவ்வளவு நல்ல சந்தோஷமா தான் இருப்பா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு நம்ம குஷி வராங்க. வந்து உட்காந்து இருக்கும் போது இவ ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டே இருப்பாளா. உடனே இவள என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உண்மையாவே அந்த ஆளு வேற லெவல் தெரியுமா, ஏன்னா அவ்வளவு சந்தோஷப்படுத்தினா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே கிடையாது அப்படி சொல்லும் போது இப்ப இவ்வளவு குஷி ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும் போது, சரி ஓ மேட்டர் என்ன ஆச்சு
அப்படி சொல்லும்போது குஷி சந்தோஷத்துல ஒரு டபுள் மீனிங்கான கவிதை சொல்லுவாளா. இப்ப இதை கேட்ட நம்ம ஆன்ட்டி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா இது மாதிரி கவிதை எல்லாம் நீ சொல்ல மாட்டியே, இது யார் சொல்லி கொடுத்தா, இது அவன் தானே சொல்லி கொடுத்தான், உண்மையை சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம குஷியும் ஆமாக்கா அவன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவனை கேட்பானா, ஆமா அவன் கிட்ட உன்னுடைய கதை எல்லாமே சொல்லிட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இவன் தயங்கி இருக்கும்போது, உண்மை சொல்லு உன்னை உன் மாமனார் கரெக்ட் பண்ற மேட்டர் எல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு தானே அப்படி சொல்லும்போது, சேச்சா அதெல்லாம் சொல்லவே இல்லை, நாங்க சும்மா நார்மலா தான் பேசிக்கிட்டோம், ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் பேசிக்கல அப்படி சொல்லும்போது, சரி அங்க என்ன நடந்துச்சு சொல்லு அப்படி சொல்லும்போது, அதுவா நீங்க 2 பேரும் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஆமா சொல்லு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்களா இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு 2 பொண்டாட்டிங்க இருக்காங்க அப்படி சொல்லுவானா. இதை கேட்டா அவ்வளவு லைட்டா ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆயிட்டு ஆமா இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்ப அவங்க எல்லாம் என் கூட இல்ல, அவங்க எல்லாம் எப்ப என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. இப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோனி சரி ஓகே பேசுறது போதும் வா நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூட்டிட்டு கிளம்பும் போது அவனும் ரொம்ப ஜாலியா கிளம்பி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு சும்மா வேற லெவல்ல மூடி ஏத்திட்டு இருப்பாங்க. இவனும் சும்மா இல்லைங்க, அவனை படுக்க வச்சு முத்தம் கொடுக்குற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்கும். இப்படியே சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப மேட்டர் எல்லாம் முடிச்சு பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை கழுத்து பார்த்தோன்னா நல்லா வீங்கி இருக்குங்க. ஏன்னா அவளை கடிச்சு வேற லெவல்ல துன்புறுத்தி எல்லாம் மேட்டர் பண்ணிருப்பானா. சோ அவளோட கழுத்துல அந்த காயம் அப்படியே தெரியும். ஆனா நம்ம ஹீரோனி அவன் பண்ணதை நல்லா என்ஜாய் பண்ணதால சோ அதெல்லாம் அவ கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோனிக்கே அவனை பிடிச்சதால இப்ப அவன் என்ன சொல்லுவானா, நீ பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, நான் இப்படி சந்தோஷமா இருந்ததே இல்ல அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உண்மை சொல்லவா நானும் இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல, உண்மையாவே நீ எனக்கு ரொம்ப திருப்தியாவே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 3வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 3வது எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனியா அவள்கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பா இல்லையா, அந்த சீனை தாங்க காட்டுறாங்க. அவன் உண்மையாவே ரொம்ப நல்லாவே இருந்தான், அவன் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லும் போது அதெல்லாம் கண்டிப்பா வருவான், இந்த உலகம் ரொம்ப சின்னதான் சோ பாத்துக்கலாம், சரி வா போலாம் ரொம்ப லேட் ஆச்சு, இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா வீட்டுல என்ன தேடுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோனி சரி ஓகேக்கான்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் இங்க கிளம்புறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கமலா தாங்க காட்டுறாங்க. அவ ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க. அவளை பார்த்தோன்னா துணி எடுத்து முகத்தை மறைச்சிட்டே வருவாளா. அவன் என்ன ஆச்சு ஏன் முகத்தை மறைக்கிற காட்டு அப்படி சொல்லும்போது, அதங்கா வீட்டுல இருக்கவன் என்ன அடிச்சிட்டாங்கக்கா அப்படி சொல்லும்போது, அடிப்பாவின்னு இப்படி வீங்கி இருக்கு, நான் சொல்றது நல்லா கேளு, ஆம்பளைங்களை நீ நல்லா சந்தோஷமா வச்சு நினைச்சுக்க, அவனுங்க உன்னை நல்லாவே பார்த்துப்பாங்க, உன்னை இந்த அளவுக்கு எல்லாம் காயமே படுத்த மாட்டாங்க அப்படின்னு இவ அட்வைஸ் பண்ணுவாங்க. உடனே இப்ப இவ என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோனோட மொபைல் வாங்கி இப்ப யாருக்கும் ஃபோன் பண்ணுவாளா, ஆனா அந்த ஃபோன் போகாது பாருங்க. திரும்ப மொபைல் எடுத்து நம்ம ஹீரோனிட்ட கொடுக்கும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு திரும்ப கால் வருமா. உடனே நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கமலாவும் அந்த நம்பர் பார்த்தோன்னே இது அந்த தன்வர்ஜி தான் அப்படி சொல்லிட்டு போனை வாங்கி அட்டன் பண்ண உடனே, இல்ல தன்வர்ஜி நான் தான் உங்க ராக்கெட்டோட பேசஞ்சர் பேசுறேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவனும் சந்தோஷம் ஆயிடுவாங்க. சந்தோஷம் ஆனவன் அட நீயா, நான் வேற யாரும் நினைச்சேன், சீக்கிரமா ரெடியாவு நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படி சொல்லும் போது இதோ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலாவும் ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா இந்த தன்வர்ஜி சரியான போதையில கீழே படுத்து கிடப்பாங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது இப்ப அவன் கூட இருந்தான் இல்லையா ஒருத்தவன், அவன் அங்க வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, அட ஏந்திருங்க அண்ணே சரக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும் அப்படி சொல்லும்போது, சரக்கா அதெல்லாம் அனுப்பலாம், உண்மையான சரக்கு எது தெரியுமா இந்த இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு மொபைல்ல காட்டுவாங்க. இப்ப இவனும் என்ன பண்ணானா, அட இவருக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இருந்தாலும் போதையில படுத்தோடனே இவனும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கமலா ஆன்ட்டியும் அதுக்கப்புறம் இந்த அங்கிளையும் அங்க காட்டுறாங்க. கமலா ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்பயுமே சரக்கோட தான் இருக்கீங்க, சரக்கு இல்லாம மேட்டர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரக்கு போட்டாதான் எனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும், நீ கூட எனக்கு ரெண்டா தெரியற தெரியுமா, அப்பதான் எனக்கு 2 விதமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நான் ஒருத்தியா தான் உங்க கணக்கு தெரியணும், உங்களுக்கு ஒருத்தி கிட்ட இருந்து தான் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படி சொல்லும்போது இப்ப அவனும் இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவளை கிஸ் பண்ணும்போது அவளும் சும்மா இல்லைங்க, சும்மா வேற லெவல்ல கிஸ் பண்ணி மூடி ஏத்துவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையாவே வெறியாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த அங்கிள் பண்ற சீன்ஸ் எல்லாமே உண்மையாவே செம ஹாட்டாவே இருக்கும். கமலா அந்த அங்கிளை கீழே படுக்க வச்சு மேலே ஏறி உட்காந்துட்டு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேர் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸே முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் போடணும்னா அதோட நேம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஹைப்பை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ கொஞ்சம் சஜஷன்ல போகும். சரி guys, இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ guys.